விட்டுருவானா? தன் குழந்தை தன் மையமாக தான் வச்சுக்குவான். அதுதான் ஈச சேவை. அதை விட்டு என் தம்பிக்கு நான் சேவை செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நான் சேவை செய்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு சேவை செய்கிறேன், இதெல்லாம் மன ரீதியில் இருக்கிற உறவு பந்தம். இந்த மனம் இருக்குன்னா உறவு பந்தம் இருக்குது, அதுக்கு நீங்கள் சேவை செய்ய தப்பு இல்லை, ஏன்னா உறவு பந்தம். ஆனால் உண்மையான சேவை அது அல்ல. ஏன்னா மனம் இருக்கிறப்ப தான் அந்த சேவை செய்யுங்க. மனம் இல்லாத சேவை செய்வீங்களா? தூங்குறதுல எங்க எந்த சேவையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. உங்ககிட்ட பணம் பொருள் எதுவும் இல்லை, உங்களால் சேவை செய்ய முடியுமா? செய்ய முடியல. நீங்கள் நோய்பட்டு இருக்கீங்க, இன்னொருத்தருக்கு சேவை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ இதெல்லாம் நிலையில்லாத ஒரு சேவைகள். ஆனால் உறவு பந்தத்தினால நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிறனால ஒன்றுக்குள்ள நம்ம மன ரீதியில் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான சேவை சொல்ல வந்தது இது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சேவை தப்பு இல்லை, இது அடிப்படை எல்லாரும் செய்யறதுதான். இது தப்பு கிடையாது, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யுது. ஆனால் இது நிரந்தரமான சேவை கேட்டால் இல்லை. உன்கிட்ட இன்னைக்கு இருந்துச்சு சேவை செஞ்ச, நாளைக்கு உன்கிட்ட இல்லை, நீ செய்ய முடியாது. ஆமாம் தானே? ஆனால் உள்ளே இருக்கின்ற மனம், சதா உள்ளே இருக்கிற அந்த ஈஸ்வரன் இருக்கு இல்லைன்னு இருக்கா? உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க அந்த மூச்சு காத்து ஒரு நேரம் ஓடுது, ஒரு நேரம் ஓடாமல் அப்படி நிற்குதா? நின்னா என்ன ஆயிரும்? உங்களை எரிச்சிடுவாங்க. அது யாரும் எந்த உறவு பந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை போயிச்சிடுவாங்க. அப்போ உங்களுக்கு 24 மணி நேரமும் உங்களுக்கு உள்ளே சதா காலமும் உங்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வரன். அந்த மனம் போயிட்டு அந்த ஈஸ்வரோட ஒன்று கலந்து நிற்கிது தூங்குற நேரத்தில். அதான் ஆனந்தமாக இருக்கீங்க. மீண்டும் கண்ணு முழிச்சாலும் ஆணவம் அகங்காரத்தினால என் வீடு, என் சொத்து, நான் செய்கிறேன், நான் முடிவு, நான் பண்ணுறேன். இது வரப்போ என்னாச்சு? நமக்கு நாமே பாவம் செய்த தயாராகிட்டோன்னு அர்த்தம். அதுதான் தியானம் ரொம்ப முக்கியம். தியானம் பண்ணுறது எது கேட்டிங்களா, மனதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வந்து அந்த நிலைப்பாட்டிலேருந்து தன் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்க 24 மணி நேரமும் நமக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க அந்த ஈஸ்வரனை அவனை பணிந்து வணங்கி அவனுக்கு சேவை செய்யணும். அப்படி சேவை செய்தால் நம் அனைத்தும் துன்பத்திலிருந்தும் அனைத்தும் வேதனையிலிருந்தும் நம்ம விடுதலை அடைவோம். பிறகு மரணமெல்லாம் பெரும் வாழ்வு பெறுவோம். ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மதத்தில் ரொம்ப ஆழமாக, ரொம்ப சுலபமாக மனதை கடந்து செல்கின்ற ஒரு விஷயம், மனதை அறிந்து மனதை கரைச்சி கொண்டு போகிற ஒரு விஷயத்து நம்மக்கிட்ட இருக்குது. மற்ற எல்லாம் மோட்டிவேஷனுக்காக எல்லாம் பேசலாம், செயல் இல்லை. ஆனால் சித்த மார்க்கத்தில் மட்டும்தான் ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் எல்லாமே இந்த டெக்னிக் வச்சுருக்காங்க. ஆனால் இது செய்ய நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் எங்கேயோ 1000 அடி சொல்லி போய் கொடுக்குற வச்சுக்கு போய் உட்காந்துட்டு இருப்போம். கடைசி வரைக்கும் மனதை வெல்ல முடியாது. அதுவும் ஒரு வேடிக்கை என்ன கேட்டிங்களா, இந்த மாதிரி நல்ல விஷயம் பேசுறதுக்கு, நல்ல விஷயம் கேட்கறதுக்கு நிறைய காரணங்கள், நேரம் இல்லை, வேலை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒரு கூத்தாடி வந்துட்டானா ஜெய் 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 ஜெய்னு பணத்தையும் போட்டு உட்கார நாக்காளி இருக்காது, இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸு பயணம் பட்டா கிடைக்காது. அது ஏதோ ஒரு வழி பண்ணி வந்து சேர்த்து வழி பார்ப்பானுங்க. அதுலேயும் நிறைய ஜெயமாயிரும். அந்த ஜெயம்னு தாண்டி பொறுமையை கர்றாண்டு நான் எப்படி நடிகரை மூஞ்ச பார்த்துன்னு என்பது போவானுங்க. அங்கே போயும் நேரடியாக பார்க்க முடியாது, ஒரு டிவியிலேருந்து பார்ப்பீங்க. ஏன்னா ஜெய் ஜெயின்னு கூட்டம் எட்டையாக இருப்போம், அவன் மூஞ்சி சரியாக தெரியாது, டிவியில் பார்ப்போம். ஆனால் அதுக்கு நம்ம விடிய விடிய நேரத்தை ஒதுக்கி உட்காந்துருப்போம். ஆனால் தன்னை அறிய தன்னை மரணமெல்லாம் பெருவாள் பெறத்துக்கு, ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, நீ வந்த பிறவி அர்த்தத்தை கண்டு அறிவதற்கு உள்ள பயணத்துக்கு வர சொன்னால் 1008 காரணங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. மற்ற நாளில் வேலை நாட்கள் கூட புது சினிமா வந்துச்சா அது மெனக்கட்டி எத்தனை மணி ஷோவாக இருந்தாலும் டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்துருப்போம். ஆமாம் தானே? வேடிக்கையால். அதனால எங்கள் கடமையே நாங்கள் செய்கிறோம். நீங்கள் யாராருக்கு அந்த கொடுப்பனை இருக்கோ, யாராருக்கு இந்த விஷயத்த நீங்கள்
தேடி வரீங்களோ உங்களுக்கு அது கிடைக்கப்படுது. அவ்வளோதான். காரணம் சொல்கிறவங்க, நான் எப்போதும் சொல்லுவேன், காரணம் சொல்கிறவங்க அவங்க எந்த விஷயத்துலையும் அவங்களால வெற்றிகரமாக போட முடியாது. அதுதான் எனக்கு காரணம் சொல்கிறவங்கள கொஞ்சம் கூட பிடிக்காது. அதை நான் கண்டுக்கிறதும் இல்லை. இப்போ காரணம் சரியா, உன் மரணத்துக்கு நீ நாளை குறிச்சிட்டு இருக்க. ஆமாம் தானே? அடுத்த மரணம் இல்லா பெருவலை பெறத்துக்கு வழி காட்டினா நீ செத்து போவதுக்கு வழி தேடிட்டு இருக்க. நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு நீயே காரணம் காட்டுறப்ப எனக்கு இதில் நஷ்டமா? இல்லை. என் வேலை என்னவோ வந்தேன், அனுபவத்தை சொன்னேன், பெறவங்க பெற்றுங்க, இல்லை நான் என் பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவையான வேலை, என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கு நேரம் கணக்கு பார்க்காம என் சேவையை நான் உள்ள ஈஸ்வரன் சேவையை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உடனடியில் எவ்வளோ அசதியாக இருந்தாலும் சரி, ஆனால் உள்ள சேவையை சதா காலம் செய்து கொண்டு இருக்கனால தான் அந்த ஈஸ்வரன் என்னை ஆண்டு கொண்டு எனக்கு சதா காலம் தெளிவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். இன்னைக்கு பேசுனது என்ன புரிஞ்சு உங்களுக்கு? பயிற்சியே விடாதுங்க. உபதேசம் வாங்கின அத்தனை பேரும் நான் இன்னைக்கு சொல்கிறவங்ககிட்ட பயிற்சியை கைவிடாதுங்க. 1000 பேர் உங்ககிட்ட வெளியே வந்த பல ஆசாமிகள் வந்து உங்கள்கிட்ட மண்டை கழுவுங்க, என்னென்னமோ சொல்லி உங்களை டைவர்ஷன் பண்ணுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறவங்ககிட்ட மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கப்பட்டேன். அதான் ஆதிசங்கர் சொல்லுவார், கடைசி நிமிஷத்தில் அவர் சமாதி நிலை அடையிற முன்னுக்கு அவர் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை, ஜாக்கிரதை, எப்போதும் விழிப்புணர்ச்சியோடே இரு. அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் கேட்டு கேட்டு உன்னை கணிசம் நேரத்தில் உன்னை திசை திருப்பி விட்டுரும். சரியாக போயிட்டு இருக்க பாதியை திருப்பி எல்லாத்தையும் கீழே இறக்கி வேறு பாதி கொண்டு போய் விட்டுரும். அதில் உங்களுக்கு சத்தியம் உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு அந்த வழி காட்டியாச்சு. தீவிரமாக பக்தியோட விசுவாசத்தோட பயிற்சியை செய்யுங்க. அன்பாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் முயற்சி பண்ணுங்க. நல்ல மனிதரோட சேர்ந்து இருங்க. நல்ல ஆன்மா ஞானம் பெற்றவங்கிட்ட இணைஞ்சிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு மரணமெல்லாம் பெருவாழ்வு அடைவதற்கு உள்ள வழியை காட்டும். மோட்ச வீட்டை அடைய முடியும். மனம் சலசலப்பு இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் வாழ்க்கை நடமாறலாம். வேறு கேள்விகள் இருக்கா உங்களுக்கு? ஏதாச்சும் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா? நான் பேசினேன் இவ்வளோ நேரம் விஷயத்தில் இதை சம்மந்தப்பட்டு கேளுங்க. சொல்லுங்க தம்பி. அதாவது நம்ம பயிற்சி பண்றோம், அது வந்து பிராக்டிஸ். அதுக்கு தியரின்றது இப்போ நம்ம உபதேசம் பேசுறது சத்சங்கம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, பயிற்சி பண்ணாம இந்த பிராக்டிஸ் பண்றது, பயிற்சி பண்ணாமனா நம்ம எப்பவுமே விழிப்புணர்வா இருக்க முயற்சிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி விழிப்புணர்வு இருந்துட்டீங்களா, உங்களுக்கு பயிற்சியும் தேவையில்லை, தியாரியும் தேவையில்லை. ஆனால் அப்படி இருக்கீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் இங்கே வர வாய்ப்பும் இல்லை. ஆமாம் தானே? நீங்கள் அந்த அவர் என்ன கேட்குறாருந்தால், இப்போ இந்த பயிற்சியும் இந்த தியாரி, இப்போ நான் பேசுகிற தியாரி விளக்கங்க கொடுத்துட்ருக்கேன், இதுக்கு பேர் தியாரி. அப்புறம் பயிற்சி உட்கார வச்சு அதுக்கு உபதேசம் பண்ணி அந்த பயிற்சி மூலியமாக செய்ய சொல்கிற ஒரு பயிற்சி, சரிங்களா? இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சிக்கு வருவீங்க. அந்த விழிப்புணர்ச்சிக்கு வருவீங்க. ஆமாம் சரிங்களா? அதுக்கு தான் இந்த பயிற்சி. ஏன்னா இப்போ அவர் அதான் கேட்குறாரு, இதெல்லாம் செய்யாமலே அந்த விழிப்புணர்ச்சியிலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கேட்குறாரு. அப்படி விழிப்புணர்ச்சியில் வந்துட்டியா நீ இந்த தியாரி பற்றி பேசுறதுக்கும் இடம் இல்லை, பயிற்சி பற்றி பேசுறதுக்கும் இடம் இல்லை. நீ தான் விழிப்புணர்வோடு இருக்கீங்க.
உனக்கு தியரியும் அவசியம் இல்லை. நீ விழிப்புணர்வு வச்சுக்க. நீ தியரி பற்றி பேசுகிற இடம் இல்லை, பயிற்சி பற்றி பேசுகிற இடம் இல்லையே. நான் பேசுகிற விளங்குது உங்களுக்கு? நீ தான் தெளிஞ்சனாச்சா, நீ அறிவாளி. அறிவாளிக்கு இங்கேருந்து திருப்பி போய் நான் போய் கிண்டகாரனை படிக்கணும்னு சொல்லுவீங்களா? உனக்கு எல்லாமே தெரிய வந்த பிறகு நீ தனியாக படிக்கிறதுக்கு ஒன்று வேலை இருக்காங்க இல்லை. அப்படி ஒரு விழிப்புணர்ச்சி வந்துன்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுக்கு இடமே இல்லை. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நான் பயிற்சி பண்ணுறேன், நான் ஸ்பீச் கேட்குறேன், வாய்ப்பே இல்லை. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் அந்த விழிப்புணர்ச்சி அடைத்துக்காக தான் இந்த தியோரி, இந்த ப்ராக்டிக்கல் தேவைப்படுது. அதுக்கு தான் பயிற்சி தேவை, அவசியம். அப்படி நீங்கள் விழிப்புணர்ச்சி அந்த தெளிவில் வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு பயிற்சி அவசியம் இல்லை, ஒரு குருவும் அவசியம் இல்லை, ஒரு தியோரியும் அவசியம் இல்லை. நீ தான் தெளிஞ்சிருக்கிய. தெளிஞ்ச நீருக்கு ஃபில்டரேஷன் தேவையா? தெளிஞ்ச நீருக்கு ஃபில்டரேஷன் தேவையில்லை தானே? ஃபில்டரேஷன் எதுக்கு தேவைப்படுது? கலங்க முட்டை நீருக்கு தானே. அது அவ்வளோதான், சிம்பிள். சரியா விஷ்ணு? வேற கேளுங்க, நல்லா இருக்கு என்ன கேள்வி. எல்லாத்துக்கும் ஆசை தான், எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு இருக்குன்னு. ஆனால் ஆசையில் விழிப்புணர்ச்சி உண்டாகாது. ஆசையை விட்டவன் தான் விழிப்புணர்ச்சியில் இருக்க முடியும் தவிர, ஆசையில் விழிப்புணர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு போகிறவன் அது தன்னை தானே ஏமாற்றி அடுத்தவனையும் ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயம். தமிழில் இந்த அர்த்தம் புரியுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சு இப்போ நான் பேசுறது பார்க்குறேன். ஆசையில் நான் விழிப்புணர்ச்சி அடையணும் என்பது போகிறவனுக்கு கடைசி வரைக்கும் விழிப்புணர்ச்சி வராது. விழிப்புணர்ச்சியில் இருக்கவனுக்கு ஆசை விட்டு போயிடும், ஆசை இருக்காது. என்ன இந்த பொருள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உண்மையை உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? சொல்லுங்க, புரிஞ்சு சொல்லுங்க. யாருக்கு புரியல, யாருக்கு புரிஞ்சு சொல்லுங்க. புரியாதவங்க கை தூக்க. 1 2 3 4 5 6 நல்ல மேல் தூக்குங்கடா. ஏன் ஆர்த்தம் தூக்குன நீ தூக்குங்களா? ஐயோ என்ன இது? யாருக்கு புரிஞ்சிச்சு? பிரேமுக்கு, மலர், விஷ்ணு, வேற யாரு? வேற யாருக்கு? 3 பேருக்கு தான் புரிஞ்சா? அரா சிவசிவா, கோவிந்தா கோவிந்தா. சரி, பரவாயில்லம்மா, என் வேலையை கொஞ்சம் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க. சரி, புரிஞ்சவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிரேம் சொல்லுங்க ஐயா. நிலை கொஞ்சம் அமைதியாக இருங்க. பிரேம்குமார் சொல்லுங்க. பயிற்சி எல்லாம் செய்யறது விழிப்புணர்வா எப்போதே விழிப்புணர்வா இருக்கிற நிலையில திருப்பி பயிற்சி அதான் விழிப்புணர்வு ஆகிட்டோம், ஞானி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியா கிட்ட. ஓகே, அடுத்து மலர் சொல்லு. நீங்க சொன்ன மாதிரிதான் தெளிவு பெற்றவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்களோட பாதையில கணக்கா போய்கிட்டு இருக்காங்க. ஓ ஃபேண்டாஸ்டிக். விஷ்ணு என்னய்யா புரிஞ்சது தான் தெளிவுபடுத்த சொன்னேன். அப்போ அவங்க விளக்கு நான் பாருங்க. பிரேம் சொன்னார், கரெக்டான ஆன்சரு. அவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இவங்க ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. இப்போ இன்னும் இது ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் ஆக்சுவலி, ஒரே ஆன்சர். ஆனால் அவங்க பாணியில் ஒரு ஆன்சர், இவர் பாணி. ஆனால் ஒரே பொருள் தான், ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே? இப்போ அவங்க பேசுன உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அவங்க பேசுன விளங்கிச்சாமா? இவங்க பேசுன யாருக்கு விளங்கல? இப்போ கை தூக்குங்க. விஷ்ணு சொல்லியா? அந்த மாதிரி தான். ஏன்னா 3 பேர் தூக்குனீங்க. நம்ம இந்த தெளிவடையணுன்றதுக்கான ஆரம்ப இதுதான் வந்து உபதேசம், அதாவது சத்சங்கம். நம்ம கேள்விகள்
கேட்கறது மூலமா ஒரு பாதி தெளிவு அடையலாம். சில பேர் அதுவும் அடைய முடியாது தெளிவா. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நித்திய கர்மங்கள், அதாவது தன்னை ஒழுக்கமா வந்து கொண்டு வரும்பொழுது அது ஒரு தகுதியாகி, ரெண்டாவது நம்ம வந்து உபதேசம், அதாவது நம்ம பயிற்சி செய்யும் போது அந்த விழிப்புணர்வுன்றது அதிகப்படுத்தலாம். அப்போ அந்த பயிற்சி செய்ய 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 ஒரு கட்டத்துல நல்ல ஒரு விழிப்புக்கு வரும்பொழுது நமக்கு வந்து பயிற்சிங்கிறது எப்பவுமே பயிற்சியில இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம தனியா இதுக்குன்னு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லாம அந்த விழிப்புணர்வு நிலை எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கிற மாதிரி அமையும். அப்படி இருக்கிற இடத்துல அங்கே ஆசை வைக்கிறதுக்கு இடம் இருக்கா? அங்கே ஆசை நான் விழிப்புணர்ச்சியில் இருக்கிறேன் என்பது ஒரு ஆசை இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ ஆசை இருக்கிற இடத்துல நான் விழிப்புணர்ச்சியில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், அந்த ஆசை இருக்கிற இடத்துல அது விழிப்புணர்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. சரி, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சப்ப தெளிவாக பிடிச்சா என்னங்க அனுசரிக்கானோ திருப்பி புரியலையா? யாருக்கு முதல்ல இவங்க சொன்னதான் புரிஞ்சு, அவர் சொன்னது புரியல தெரியும் எனக்கு கொஞ்சம் பேத்துக்கு. ஓகே, ஆனால் அவங்க பிரேம மலர் சொன்னது புரிஞ்சா? சிம்பிளாக சொன்னாங்க, எல்லாம் புரிஞ்சுங்களா? ஐயா மலை பிரேம் நீங்கள் வந்து உட்காந்து பேசுங்க ஐயா. நான் பேசி உங்களுக்கு விளங்கலை, ஆனால் அவர் பேசி விளங்கிச்சுல, அதில் சந்தோஷப்படுற விஷயம் சரிங்களா? ஏன்னா ஒரே விஷயத்த அடுத்து 3 தடவை போகிறப்ப உங்களுக்கு சுலபம் புரிய முடிச்சா இல்லையா? இங்கே உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. நல்லா கேட்டுங்க, உயர்வு தாழ்வு பார்ப்பில்லை. நான் சொன்ன ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருந்துச்சு, அதே 2வது தடவை நீங்கள் சொல்கிறப்ப கொஞ்சம் இன்னும் புரியலுக்கு வந்துருச்சு. 3வது தடவை அதே விஷயத்தான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு புரிய சொல்கிறீங்க. சில பத்துக்கு ஒரே தடவை நான் சொன்னவே புரிஞ்சிடும், ஆனால் அதே விஷயத்த 3 பேர் பேசுகிறப்ப உங்களுக்கு ஓரளவு புரிதல் வந்துருச்சு. சரி, இதில் இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்த நினச்சா நம்ம எப்படி இருப்போம்? திருப்பிட்டு எதில் இருப்போம்? அறியாமையில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்க்குற விட்டு இவர் சொன்னது இப்போ அவங்க சொன்னாங்க, இன்னொரு ஆழத்துக்கு அடுத்து திருப்பி இன்னொரு துறப்போ 3வது துறப்போ அது பதிவே ஆகுது, அதே ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டு வருது. அப்போ இதுதான் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரிதல் வருதோ அதுதான் யோசிக்கிறது தவிர அவர் சொல்கிற புரியல, இவங்க சொல்கிற இவங்க வயந்தாங்க, இப்போ இவங்களோட அவங்க பேச சொல்கிறாங்க அவங்க வயந்தாங்க, இப்படி பார்த்துட்டு போனீங்க நீங்கள் தோல்வி அடைவீங்க. ஆன்மீகம் என்பது நீங்கள் அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு புரிதல் வர்ற வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த 4 தடவை 5 தடவை கேளுங்க. அதுக்கு தான் நம்ம சச்சங்கம் சொல்கிறோம். நான் பேசுகிறேன், இப்போ அவரை பேச வச்சேன், இப்போ விஷ்ணு பேச வைக்கிறேன். ஏன் பேச வைக்கிறேன்? இன்னும் தெளிவாடு. இப்படியே சுற்றிக்கிட்டே வர்றப்ப எங்கே ஒரு இடத்துல அழகாக மாட்டிக்கிங்க, லாக் பண்ணிக்கிங்க, அழகாக புரிதலுக்கு வந்துடும். அதுக்கு தான். அதை விட்டு ரொம்ப பேர் நீங்கள் அவரோட சிறப்பாக பேசுங்க, நல்லா பேசுங்க, நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது, அவர் சொல்ல புரியல, ஏற்றி விடுவாங்க. இது பல இடத்துல நான் பார்த்துட்டேன். இங்கே யார் பேசுனா என்ன, யார் சொன்னா என்ன, மொத்தத்தில் நமக்கு என்ன அடையணும்? தெளிவு அடையணும். அதான் நான் இது ஏன் நம்ம சொன்னதா, ஏன் அவங்களுக்கு வந்து உட்காந்து பேச சொன்னது, இங்கே இது தெளிவு அடையத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், ஒன்று கூட்டியிருக்கோம். தவிர இங்கே நான் சிறப்பு தான், நீங்கள் சிறப்பு இல்லை, நான் ஒன்று தான் பேச்செல்லாம் புரியணும் இல்லை. யார் பேசுனா உனக்கு தேவை என்ன? புரிதல் தானே. அது யார்கிட்ட வந்தா என்ன உங்களுக்கு? ஆமாம் தானே. சிந்திக்கிற தன்மை சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கு. ஆசை இருக்கிற இடத்துல தெளிவு இருக்குமா?